வணக்கம். அதாவது நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல், அதாவது தமிழ் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல் இதை வந்து தெரிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க ஓடுனேன். இப்படிதான் ஓடினேன். ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டி வரானே, அப்படி ஒரு ஓட்டம் ஓடுனேன். கடைசியில பார்த்தா கிருப புகழ் வாயில வர்றது பூரா வண்டியான பொய். ஒரு பொய் உருட்டி இருக்காரு. என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா நம்ம கேட்டுருவோம். காரை வாங்கிட்டு அந்த மாருதி 800 காருக்காக ஜாம் பண்ணனே. ஓஹோ, அப்படியா? போயிருக்கிறாரு. பாஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருந்ததால வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தா ஓ அப்படியா? ஓடி போய் காணிக்கட் பட்டியில போட்டாங்களா. போட்ட உடனே இவருக்கு ஒரே ஆத்திரம், ஒரே கோபம். என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைச்சா காணிக்கப்பட்டியில போட்டாங்க அப்படின்னு அவருக்கு கோவம்லாம் வந்துச்சாம்ல. நீங்க எதுக்கு காணிக்கப்பட்டியில போட்டீங்கன்னு சொல்லி கோவப்பட்டாராம். கோபத்தோட அந்த அம்மா கிட்ட பேச போகும்போது அந்த அம்மா வேலை முடிச்சுட்டு வெளியில போறாங்க. பார்த்தா ஒரு BMW கார் வந்து நிக்குது. அடுத்தது BMW கார் நிக்கும் போது அதுல இருந்து டிரைவர் ஓடி வந்து கதவை திறந்து சல்யூட் அடிச்சு அந்த அம்மா உள்ள உட்கார சொல்றான். அந்த BMW கார் வருது. 100 ரூபாய் கொடுத்த காணிக்கையில போட்டீங்க. நீங்க பார்த்தா சர்ச்சை தொடச்சிட்டு இருந்தீங்க. இப்ப பார்த்தா கார்ல ஏறி இருக்கீங்க. நீங்க யாருன்னு கேட்டானா அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சா, நான் இந்த ஊருடைய கலெக்டர். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் இந்த ஊருடைய கலெக்டர். டாம் பாருங்க. அதாவது கேட்கிறவன் கேனையனா இருந்தா காதுல ரத்த வர்ற மாதிரி கதை விடுறாங்க பாத்தீங்களா. BMW பாருங்க. BMW கார்ல கலெக்டர் ஏறுதாங்க. அந்த மாருதி காரு வந்து நீங்க என்னமா BMW கார்ல எல்லாம் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு கலெக்டர், அந்த ஊரு கலெக்டரா. கேட்கிறவன் கேனையனா இருந்தா எலி ஏரோப்ளேனை ஓட்டுமா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதாவது மாவட்ட கலெக்டர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஊர் கலெக்டர் யாரு தெரியல. கிளம்பிட வேண்டியதான். உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். கேட்டா கிட்டி சீசும்பீங்க. டிலேட் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா நசிக்கிட்டேன் பிதிக்கிட்டேன்னு சொல்லி நசிக்கிட்டாங்க, சேனல சைக் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டிலீட் பண்ணுவேன். உடனே நீ அவங்கிட்ட காசு வாங்கிருக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன உருட்டுறாங்க பாத்தீங்கல்ல. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. கதை நல்லா உருட்டான் பாத்தீங்களா. பொய் சாட்சி சொல்லலாமா? முதல்ல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்லாதன்னு அர்த்தம். அப்போ பொய் சொல்லலாமா? ஆண்டவர் அறிவிக்கக்கூடிய 7 காரியங்கள் கட்டளைகள்ல அது ஒரு கட்டளையாக குறிக்கப்படுது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. அப்போ இந்த கற்பனையின்படி நாம இது பண்ணணும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுன்னா உண்மையை எதிர்பார்க்கிறார். ஏன்னா உண்மை உள்ள தேவன், உண்மையும் ஒளியுமானவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ கதை விடலாம் ஐயா? சொல்லுங்களேன். சொன்னா இது பண்ணுவீங்க. ஏற்கனவே இது என்ன பண்ணிட்டாரு, மலேசியால கலெக்டரே கிடையாது. பிட்டப்ப போட்டு மலேசியாவுல ஒரு கலெக்டர் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. கதை செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. விடுறாம பாருங்க. இவன் விடுறத பூரா கதை ஓவர் பிட்டப்பு. ஐயோ, மனுஷன் தாங்குவானையா? கீழே இருக்கிறவனுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியல. இதுலயும் சிரிப்பாங்க. அவன் ஏதாவது பொய் சொல்றானே, என்னடா இது, ஊருக்கு ஒருத்த கலெக்டர் இருப்பானா? அது BMW இது வருமா? BMW வாங்கின ஒரு நியூஸை பாக்குறீங்களா? ஒரு கலெக்டர் BMW கார் வாங்கினாங்கன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாச்சு. அந்த நியூஸை பாருங்க. கலெக்டர் தான். ஆனா அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மேற்கொண்டார் அப்படிங்கிறது அவர் மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் கேட்ட அந்த விஷயங்கள் என்னன்னா, பூஜா கேத்கர் ஒரு டெபுட்டி கலெக்டருக்கான ஒரு பயிற்சி IAS அதிகாரியாக இருந்தபோது கலெக்டர் ஆபீஸ்ல தனக்குன்னு தனியா ஒரு அறை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆடி கார்ல அவங்க சைரன் பொருத்தி இருக்கிறாங்க.
மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பர் பிளேட்ல அவங்க ரெட் கலர்ல அத ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைக்குள்ளாகி நியூஸ் பாத்தீங்களா? ஒரு கலெக்டருக்கு அதுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கார் இருக்கணும். அது போக சைரன் வச்ச வண்டி. புரியுங்களா? மாவட்ட கலெக்டருக்கு மாவட்ட காரியங்களுக்கு இருக்கவங்களுக்கு அதுக்குன்னு தனி கவர்மெண்ட் வண்டி இருக்கும். BMW வாங்க முடியாது. எப்படி உங்களுக்கு பணம் வந்ததுன்னு கேட்பாங்க. VMWங்கிறது ஒரு 85 லட்சம்னு வைங்களேன். 85 லட்சம் ஒரு 45 லட்சம் கூடுமானம் மட்டும் அதே இருக்கு. இத நீ எப்படி வாங்கின அப்படின்னு கலெக்டர் பார்த்து இது பண்ணுவாங்க. அப்போ கேட்கிறவன் கேனையா இருந்தா 7 ஏரோப்ளேனை ஓட்டுமா? கேட்கிறவனுக்கு பத்தி எங்க போச்சு? நமக்களே. அப்புறம் மறுபடியும் நம்ம ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி நீங்க எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வேதத்துக்கு விரோதமாய் வறுத்து எடுக்கிறவங்கள இந்த வேடை நீங்க நிப்பாட்டுங்க, நான் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன். வேதத்துக்கு விரோதமாக வறுத்தெடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை வேதத்தில் கிடையாது. அப்படி வறுத்தெடுக்கிற மாதிரி ஒரு இதே கிடையாது. உங்க கம்பெனிங்கிறது இருக்கிறதுனால சினிமாவும் கிடையாது. சினிமான்னு இருக்கா? போடக்கூடாதுன்னு இருக்கா? எல்லாம் உங்களுக்கு போக்கு சொல்ல இடமின்றி நம்ம சில காரியங்களை நம்ம கண்டிப்பா போட்டுதான் ஆகும். வேற வழியே இல்லை. அதனால கேள்வி கேட்க அதிகாரம் இல்லாதனால நீங்க கேட்காதீங்க அப்படின்றீங்க. அதனால நீங்க கீழ்ப்படியாதனால நாமளும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்க ட்ரோல் பண்ணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ ஆண்டவர் வெறுக்கக்கூடிய 7 ஆண்டவர் வெறுக்கும் 6 காரியங்கள். 6 காரியங்கள்ல என்ன காரியத்தை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளேயே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவைகளே அப்படின்னு இருக்கு. அப்போ பொய் சொல்லக்கூடாது, அபத்தமாக பேசுவது, பொய் சாட்சி சொல்லுவது, இது ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியம். பொய் நாவை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் நாவல பேசுறோம் அப்படின்னா ஆண்டவர் அருவருக்கிறார்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான காரியங்கள்னு அர்த்தம். ஆனா இவன் எவ்வளவு கதை விட்டுருக்கான் பாத்தீங்களா? BMW கார் தான் 100 ரூபாய் காணிக்க போட்டது. இது எல்லாமே ஒரு செட்டப் பாப்ப அவன் மைண்ட்ல வரக்கூடிய பொய் சாட்சி. எங்க பார்த்தாலும் பொய் பொய், ஏகப்பட்ட பொய், பித்தலாட்டம். இவெல்லாம் ஊழியன்னு எவன் சொல்லி அழுதான்? ஏண்டா ஊருக்கு கலெக்டர் எவனா இருப்பானா? ஊருக்கு கலெக்டரா, மாவட்டத்துக்கு கலெக்டரா? இந்த கலெக்டர்னா யாரு? அவங்களுடைய பர்பஸ் என்ன? அவங்களுடைய பணி என்ன தெரியுமா? ஐயோ கடவுளே கடவுளே, பண்றாங்க பாருங்க பித்தலாட்டம். இன்னொன்னு அவன் பண்ணிருக்கிறான், ஒரு டான்ஸ், கேவலமான டான்ஸ் எங்க போய் எடுத்திருக்கானுங்கிறத பாருங்க. இத பாருங்க. இது எங்க சுட்டுதுன்னு தெரியுமா? அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா. உங்க கிருபையால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையால் நான் நிலை. மைக்கேல் ஜாக்சன் மற்றுமாக இன்னொரு சினிமா பாட்டு இருக்கு, அதையும் கேட்டு வந்திருக்கேன். ஒதுக்குவா அதுல நான் ஜெயிலுதான். பேப் ஒன் டான்ஸ் ஏரியால ஃபேன்ஸ். பேப் ஒன் கிளான்ஸ் மிஸ் வேர்ல்ட் சான்ஸ். ஹே ஏ ரோஸ் ஸ்டெப் எங்க போய் எடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சினிமா நல்லா பாப்பான்னு போட்டிருக்கு. பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக அப்படியே 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 கேப்ப வச்சுக்கிட்டு, ஏண்டா உங்களெல்லாம் எவன்டா அழுதான்? ஊழியத்துக்குன்னு அழுதான். கிருபன்னு பாட்டை பாடிக்கிட்டு, அது எது ரஜினிகாந்த் படத்துல வருவார்ல அப்படி அற்புதங்கள் நட. வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்கே வச்சு ஒரு பிட்டப்ப போட்டு அதுல இவர் என்னமோ ரஜினிகாந்த் மாதிரி. அப்ப பாருங்க, சிவியரா அந்த படத்தை பார்த்துருக்கான், அந்த பாட்டை ரொம்ப ரசித்து கேட்டிருக்கான். அப்போ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத என்ன மட்டும் லவ் யூ பண்ணு பூஜி அப்படின்னு அந்த பாட்டை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டா பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னு கேட்டா
இவன் அவ பேரட டக்குன்னு வந்து தொலை மாட்டேங்க. மைக்கேல் ஜாக்சனுடைய அவர் தான் அப்படி இப்படி வச்சுக்கிட்டு இது பண்றது. இதெல்லாம் எதுக்குடா பொழப்பு பண்றீங்க? ஏன்னா நீ கெடுறதும் இல்லாம மற்றவனையும் ஏன் கெடுக்கிற? புரியுதுங்களா இல்லையா? இதை கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிலீட் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு சைக் அடிச்சு விட்டா அது தன்னாக்கலா யூடியூப் டிலீட் ஆயிடுச்சுன்னா உடனே அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ பணம் வாங்கிட்ட அப்படிம்பியே. எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண வேண்டியது ஓ வாயி, நீ ஜட்ஜ் பண்ணிக்கிற, ஓ வாயி நீ எதை வேணாலும் பண்ணிக்கிற. என்னங்கடா நீங்க எங்கதான் இருக்கிறீங்கன்னே தெரியல. கமெண்ட் பண்றவங்க கொஞ்சமாச்சும் மூளைய கீழே வச்சுட்டு வந்துடுறான். எவன் எதை சொன்னாலும் அவன் கடன் வாங்கிட்டான் இவன் கடன் வாங்கிட்டான்னா அனலைஸ் பண்ணி பாருங்கப்பா. ஏதாவது ஒரு விஷயத்துல அனலைஸ் பண்ணி பாரு, இது சரியா இருக்கா, அவங்க பேசுற விஷயம் சரியா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. யார் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. கவனம் தேவை. ஒருவன் வாரா அப்படின்னு கேட்டு அவன் கிறிஸ்தவன் சொல்றான், ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவன் சொல்றான். பட் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பாக்குறாங்க. இது கிறிஸ்துவின் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினை. அதாவது பேச்சிலே குற்றம் கண்டுபிடிப்பது. இது யாரு கண்டுபிடிப்பா? பிசாசு தான் கண்டுபிடிக்கும். பேச்சில ஏதாவது ஒரு பிசிறு விட்டுருக்கானா, ஏதாவது இது விட்டாரோ, லூஸ் டாக் விட்டானா, அதை வச்சு ஒரு இதை பண்றா, ட்ரோல் பண்றா, நமக்கு கிடைச்சது கண்டென்ட் இதுதான், வேற கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்படுகிற சில மாஃபியா கும்பல்கள் இருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப கவனமா தேவை. இப்படி பொய் சாட்சி சொல்லுவா, பொய்ய சொல்லதுக்காக வேண்டிய ஏதாவது ஒரு இதை சொல்லுவா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க வைப்பாங்க. இவர்களோடு நாம் கலந்திருக்க கூடாது. இவன் சொல்லதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா கேட்க கூடாதுங்க. பொய் சாட்சி சொல்லி அப்படி ஆண்டவர் சொல்லணும்னு எந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு? எந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு? இப்படி நடனம் ஆடிக்கிட்டு, இப்படி கேப்ப போட்டுக்கிட்டு, கேசரி பேண்டையும் போட்டுக்கிட்டு, படுக்காளித்தனமாக கேவலமாக இது யாரு யாரு வச்சது? யார் யா கொண்டது? யார் நீங்க எங்க இருந்துடா வர்றீங்க? எங்க இருந்து வர்றீங்க? சொன்னா உடனே இவனுக்கு மண்டை காஞ்சிரும், மண்டை கசாயம் வேலை செஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவான்? சேனல் அடிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஆளை வச்சு மிரட்டுறது. இப்படிப்பட்ட பல பண்புகளை வச்சிருக்காங்க. ஊழியங்கிற பேர்ல ரவுடிகள் தான் இருக்கிறாங்க. ஓசில காசு வருது, இவங்களா காணிக்க போடுவாங்க, தசம்பாவம் போடுறாங்க. அந்த காணிக்கையை வச்சு இவங்களுக்கு எதிராக வரக்கூடியவங்க எல்லாம் பணத்தை போட்டு அதுக்கு ஒரு கைக்கூலியை வச்சுக்கிட்டு எதையாவது கொண்டு சேனலை அடிக்க வேண்டியது, சைக்கிள் அடிக்க வேண்டியது, எல்லா காரியங்களையும் கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் வர்றாங்க. ஒரு கேவலமான சாட்சிகள் சொல்றாங்க. அது சொல்லலாமா? முதல்ல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மீறி போனால் தீமையில் விளைந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர். புரியுதுங்களா? அவர் உண்மையும் ஒளியுமாய் இருக்கிறவர், எங்கும் வாபித்திருக்கிறவர். அவரிடத்தில் பொய் சிறிதளவும் பொய் இருக்காது. அவ பொய் சொல்லுகிறவன் யார்? பொய்யும் பொய்யுக்கு புதாமாய் இருக்கக்கூடிய யாரு? பிசாசானவன் தான் பொய்யனா இருக்கான். அப்போ நம்ம கவனம் பண்ணணுமா வேண்டாமா? ஆதி முதலாக அவன் பொய் சொல்லுகிறவனும் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் பிசாசானவன். அப்போ அவனை ஆட்டி வைக்கிறான். இந்த கிருபங்கிறவன் அவனை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பிசாசனுடைய மகனாகத்தான் இவன் இருக்க முடியும். புரிதுங்களா இல்லையா? என்னங்க சொல்றது? உடனே ஒரு இதை பண்ணிட்ட உடனே டகார்னு அப்படியே ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அனலைஸ் பண்ணுங்கப்பா, எதையுமே அனலைஸ் பண்ணி பாருங்க. எவன் எதை சொன்னாலும் அதை நம்பாதீங்க, மூடத்தனமா இருக்காதீங்க. ஒருத்தன் இப்படி சொல்லலாம், ஒருத்தன் என்ன குற்றச்சாட்டு தான் அல்லது பிறரை குற்றச்சாட்டு உண்மையானு கண்டறி. ஒரு பொருள் அது உண்மைதானா அப்படிங்கிறத கண்டறிய வேண்டும் இருக்கு. தேவ நீதியின்படி நடங்கப்பா. கிறிஸ்தவர்களாக இருந்துகிட்டு அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயம் அவன் சரியா பேசுறானா, அவன் உண்மைதான் பேசுறானா எப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும், கலந்தாய்வு செய்ய வேண்டும். சொல்லுவதெல்லாம் அவன் உண்மைதானா, அவன் உண்மை இருக்கா அவன்கிட்ட அப்படின்னு சொன்னா உண்மையும் தாழ்மையும் எதுவுமே இல்லை. அப்போ அவன் சொல்லுவான்னா அதை நம்பலாமா? இது எதுக்குங்க? ஒரு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லலாம், நடக்காத அவன் கற்பனைக்கு யோசிச்சத அப்படி ஒரு இதுவா போகணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க. கலெக்டர் வந்தாரு, எது மலேசியால கலெக்டர் வந்தாரு, அப்படி வந்தாரு, சாப்பாடு கூட உங்களுக்கு வேலை இல்லையா? நான் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரியா, மலேசியால கலெக்டரே கிடையாதுயா. என்னடா டே, என்னடா பிட்டப் கொடுக்குறீங்க? ஒரு ஊருக்கு கலெக்டர்ன்றானே, என்னங்க சொல்றது? டே இப்படிதான் இருக்கிறாங்க. சொன்னா ஏதாவது சொல்லுவீங்க, ஆளை வச்சு அடிப்பீங்க. இதுதான் உங்களுடைய கணக்கு. இல்லைன்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. இப்படிதான் இருக்கு. சட்ட சிக்கலாவே போகுது, சிக்கலாவே இருக்கு இந்த மாசம். ரொம்ப மோசம். வேறு பதிவு. வணக்கம்.